வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி, அறிவே சிவம், சிவமே அறிவு. இந்த ஆப்பிளை எடுத்துக்கொள்வோம். ஆப்பிள் என்பது என்ன? இறைவன் என்பது யாது? கண் புலனாக பார்க்கக்கூடிய ஆப்பிள் அந்த காட்சி கடந்தால் விஞ்ஞான அறிவுக்கு போகையில் அணு, அதற்கு மேல் விஞ்ஞான அறிவுக்கு போகும்போது இந்த அணு என்பதாக ஒன்றுமில்லை. எல்லாம் வல்ல இறைவனே இயங்கு நிலையில் அணுவாக இருக்கிறான், கூடிய நிலையிலே ஆப்பிளாக இருக்கிறான். ஆப்பிளிலே இப்போது சிவத்தை காண்கிறோம். சிவமே, பிரம்மமே, மெய்ப்பொருளே, தெய்வமே அசைவிலே அணுவாகி அணுக்கள் கூட்டிலே ஆப்பிளாக காட்சியளிக்கிறது. இப்போது ஆப்பிளிலே நாம் இறைநிலையை காண்கிறோம். அது மாத்திரமா? எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் இந்த 3 உண்மைகளை ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய பழக்கம் இன்றிலிருந்து வைத்து கொள்ளுங்கள். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பொருள் தோற்றம் இரண்டும் ஒன்றுதான். ஒரு பேனாவை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது ஒரு மனிதனை, ஒரு மிருகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உருவத்திலே தான் பேனா, மனிதன், மிருகம். ஆனால் அதை கடந்து விண்ணறிவுக்கு போனால் அணு, அணுவை கடந்து போனால் சிவம். அந்த 3வது படிக்கு போய்விட்டால் எந்த பொருளுமே சிவம்தான். இறை நிலையே தான், இறைவனே தான் அசைவிலே அணுவாகி கூட்டிலே காட்சியாக இருக்கிறான். அருட்தந்தை அவர்கள் யார் யார் சிவம், அன்பே சிவம், வாழ்வே தவம், அன்பே சிவம். ஆத்திகம் பேசும் அடியார்க்கெல்லாம் சிவமே அன்பாகும். நாத்திகம் பேசும் நல்லவர்க்கெல்லாம் அன்பே சிவமாகும். அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம் என்போம். அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம் என்போம். எந்த பொருளிலும் அவனை பார்க்கிற பக்குவம் வந்துவிட்டது என்று சொன்னால் ஒருவருக்கொருவர் ஏற்றத்தாழ்வு, உயர்வு தாழ்வு மனப்பான்மை இவையெல்லாம் இருக்காது என்பதற்காக அருட்தந்தை அறிவே சிவம், சிவமே அறிவு என்கிறார்கள். அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.